வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 9 டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 3ல் இருக்க ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இது ரெண்டு லெசனையும் கம்பைன் பண்ணி இந்த நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். லெசனுக்குள்ளே போகலாம். த டேர்ம் கவர்மெண்ட் derived ஃப்ரம் ஓல்டு ஃப்ரெஞ்ச் கவர்னஸ், derived ஃப்ரம் லாட்டின் gubernate டு டைரக்ட் ரூல் கைட் கவர்ன். ஓகே, டேர்ம் கவர்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்து இட் இஸ் derived ஃப்ரம் ஓல்டு ஃப்ரெஞ்ச். இந்த கவர்னர் என்ற வார்த்தை வந்து லாட்டினோட கியூபர்னேட். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ட் ரூல் கைட் அண்ட் கவர்ன். ரைட். இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அரிஸ்டோக்ரஸி, மொனார்கி, ஆட்டோக்ரஸி, ஒலிக்ரஸி, தியோக்ரஸி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா பவர் இஸ் ஹெடட் பை தி நோபல்ஸ். அப்போ நோபல், அதாவது ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்களாம் அரிஸ்டோக்ரஸியில் வருவாங்க. எக்ஸாம்பிள் யூகே, ஸ்பெயின். மொனார்கின்றது மோனோ அப்படின்றது சிங்கிள் இல்லையா. அப்போ கிங் ஆர் குவீன் கண்டினியூ மொனார்கி, ஓல்டஸ்ட் ஃபார்ம் இன் யூகே. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பூட்டான், ஓமன், கத்தார். ஆட்டோக்ரஸி வந்து ஒன் பவர் வித் அப்சல்யூட் பவர். ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் எல்லா பவருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எங்கன்னு பார்த்தோம்னா நார்த் கொரியா அண்ட் சவுதி அரேபியா. ஒலிக்ரஸி அப்படின்றது ஸ்மால் குரூப் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள் ஃபார்மர் சோவியட் யூனியன், சைனா, வெனிசுலியா. தியோக்ரஸின்றது வந்து ரிலீஜியஸ் டாக்ட்ரின் ஃபார்ம் தி பேசிக்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், ப்ரீஸ்ட். எக்ஸாம்பிள் வியட்நாம். ரைட். இப்போ இந்த 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ஒன்று வந்து அரிஸ்டோக்ரஸி, பவர் இஸ் ஹெல்ப்டு பை தி நொபிலிட்டி, ஒருத்தவங்கள்ட்ட. யூகே, ஸ்பெயின். மொனோனா சிங்கிள், அது யார் கையில் இருக்குன்னா கிங் ஆர் குவீன் கையில் இருக்கும். இது வந்து ஓல்டஸ்ட் ஃபார்ம் இன் யூகே. ஆட்டோன்னா ஒரே ஒரு பவர் தான், அவங்க தான் வந்து எல்லா டெசிஷனும் அவங்க எடுப்பாங்க. ஒலிக்ரஸினா ஸ்மால் குரூப் ஆர் ஆர்கனைசேஷன். தியோக்ரஸினா ரிலீஜியஸ் டாக்ட்ரின். ரைட். இப்போது மொனோக்ரஸி அப்படின்றது என்னென்னா, மொனோக்ரஸி இஸ் தி ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் தி யுனைடெட் கிங்டம். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, கிங் ஆர் குவீன் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யுனைடெட் கிங்டம் நம்ம அங்கேயே பார்த்தது. இன் அ மொனார்கி, அ கிங் ஆர் அ குவீன் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். The British monarchy is known as the constitutional monarchy. This means while the sovereign is the head of the state, the ability to make and pass legislation rests with an elected parliament. ஓகே, அதாவது பிரிட்டிஷ் மொனார்கி என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கின்னு சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம்னா, அந்த சாவரன்றது வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். த எபிலிட்டி டு பாஸ் அண்ட் மேக் லெஜிஸ்லேச்சர் யார்கிட்ட இருக்குன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் கிட்ட இருக்கும். அதாவது ஒரு லா மேக் பண்ணாலும் இல்லை அதை லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணனாலும் எலெக்டட் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் எலிஜிபிள். ரைட். இப்போ ரிபப்ளிக்ன்றது என்னென்னா, சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்டு பை பீப்புள் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட். ரிபப்ளிக் ஃபர்ஸ்ட் காயின்ட் இன் 500 BC இன் ரோம். லாட்டின் வேர்ட் ரிபப்ளிகா மீனிங் பப்ளிக் மேட்டர். India became a republic on 26th January 1950. It is governed in accordance with the constitution adopted 26th November 1949, came into force 26th January 1950. Okay, republic na நம்ம பீப்புளால் எலெக்ட் பண்ணுற ஒருத்தர் தான் வந்து ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுறது, அதுதான் ரிப்பப்ளிக்னு. இந்த ரிப்பப்ளிக்ன்ற வேர்ட் ஃபஸ்ட்டு எங்கே காயின் பண்ணாங்கன்னா 500 BC ரோமில் காயின் பண்ணாங்க. இது லாட்டின் வேர்ட் பார்த்தோம்னா ரிப்பப்ளிக்கா, இதோட மீனிங் பார்த்தோம்னா பப்ளிக் மேட்டர். நம்ம இந்தியா வந்து 26th January 1950 வந்து ரிப்பப்ளிக்கா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம இந்தியா எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடில் தான் ரூல் பண்ணுறாங்க. எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 26th November 1949. எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 26th January 1950. ரைட். அடுத்து டெமோக்ரஸி பார்க்குறது. டெமோக்ரஸினா த டேர்ம் டெமோக்ரஸி இஸ் derived ஃப்ரம் 2 Greek வேர்ட், டீமோஸ் பீப்புள், கிராட்டியா பவர். லிட்ரலி மீன்ஸ் த பவர் ஆஃப் தி பீப்புள். ரைட். டெமோக்ரஸின்ற வேர்ட் வந்து 2 க்ரீக் வேர்ட் சேர்ந்தது தான் டெமோக்ரஸி. டிமோஸ் அப்படின்றது பீப்புள், கிராட்டியா அப்படின்றது பவர். லிட்ரரி மீன்ஸ் த பவர் ஆஃப் தி பீப்புள். ரைட். த பவர் இஸ் வெஸ்டட் இன் தி பீப்புள் of a country and people elect their representative directly or indirectly. Example India, USA, France. Right.
அப்போது நாம் எலெக்ட் பண்ணி இருக்கிற மெம்பர் தான் கண்ட்ரியை ரூல் பண்ணுறாங்க, அதுதான் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே ஃபாலோ ஆகுதுன்னா either directly or indirectly. எங்கெங்கே ஃபாலோ ஆகுதுன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸில். ரெண்டு கோட்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து காந்தி சொன்னது, இன்னொன்று வந்து அப்ரஹாம் லிங்கன் சொன்னது. ட்ரூ டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. இது யார் சொன்னான்னா காந்தி சொன்னது. கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், இது யார் சொன்னான்னா அப்ரஹாம் லிங்கன் சொன்னது. ரைட். Democracy began 2500 years ago in ancient Greek. In India, existed as early as Vedic period. Chanakya's Arthashastra tells us that in ancient India, an autonomous village community was basic unit of local government. In Tamil Nadu, Kudavole system was very notable and unique features of the village administrations of Chola. ரைட். இல்லை டெமோக்ரஸி பற்றி எங்கே ஆரம்பிச்சதோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2500 years ago ஏன்ஷியன்ட் க்ரீக்கில் தான் ஆரம்பிச்சது. இந்தியாவில் பார்த்தோம்னா வேதிக் பீரியட்லேருந்தே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சாணக்கியாஸ் அர்த்தசாஸ்திரா எதை பற்றி சொல்லுதுன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா பற்றியும், அட்டானமஸ் வில்லேஜ் கம்யூனிட்டி, அதாவது சென்ட்ரல்லேருந்து பவர் இல்லாமல் அவங்களே ஆட்சி செஞ்சுக்கிட்டது, வில்லேஜ் பீப்புள் அவங்களே வந்து கவர்ன் பண்ணது தான் சாணக்கியாவோட அர்த்தசாஸ்திரா சொல்கிறது. இந்த வில்லேஜ் கம்யூனிட்டி தான் பேசிக் ஆஃப் தி லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த குடவோலை சிஸ்டம் சோலா பீரியடில் எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேரி அவுட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ரைட். ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், இன்னொன்று வந்து பிரசிடென்சி ஃபார்ம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்தியாலையும் இங்கிலாண்ட்லேயும். அதாவது எலக்ட்ரோரேட் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், இவங்க ரெண்டு பேரும் தான் கவர்ன் பண்ணுவாங்க. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸ். இதில் வந்து எலக்ட்ரோரேட் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தவங்களும் லெஜிஸ்லேட்டிவ் ஒருத்தவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்லிமெண்ட்னா அவங்களே லா மேக் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறது அவங்களும் தான். இப்போ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் ஒருத்தவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னொருத்தவங்களாக இருப்பாங்க. ஓகே. டெமோக்ரஸி வந்து ரெண்டு இதாக மறுபடியும் பிரிச்சா, ஒன்று வந்து பியோர் ஆர் டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. பியோர் ஆர் டைரக்ட் டெமோக்ரஸியில் people themselves directly express their will on public affairs. Example, ancient Greek city-states, Switzerland. Indirect or representative democracy வந்து indirect participation of the people express their will on public affairs through their elected representative. Example, India, USA and UK. Right. Pure or direct democracy என்றது என்னன்னா people themselves directly elect and express their public affairs. இது எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்விட்சர்லாண்டில் நடக்குது. பீப்புளே டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ண மெம்பர் தான் வந்து கவர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ரைட். இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து இன்டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி பீப்புள் எக்ஸ்பிரஸ் their will of public affairs through elected representative. ஓகே. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள வந்து லீடராக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டா தான் வந்து கவர்ன் பண்ணுவோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இது எங்கே ஃபாலோ ஆகுதுன்னா இந்தியா, யூஎஸ்ஏ அண்ட் யூகேல ஃபாலோ ஆகுது. Okay, democracy in India. The participation of people in decision making and the consent of citizens are the two important elements of parliamentary form of government. India is the largest democratic country in the world. 5 basic principles of India: sovereign, socialist, secular, democratic and republic. Voting is based on universal adult suffrage. Voting rights for age 18 and above. ரைட். இப்போ இந்தியாவில் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் முக்கியம், அப்புறம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கண்டஸ்டிங் த எலெக்ஷன். இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபார் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலே இந்தியா தான் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதோட 5 பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். அப்போ ஓட்டிங் ரைட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18 years. ரைட். எலெக்ஷன் இன் இந்தியா. India has a quasi-federal government with elected representative at the federal, state and local level. General election conducted by Election Commission of India.
President appoints PM who enjoys the majority in Lok Sabha. Members of Lok Sabha 5 years direct election through general election. 2 Anglo-Indian nominated by the President of India to the Lok Sabha. Members of Rajya Sabha elected by Electoral College. Elected members of Lok Sabha of the state and the union territory. 12 members are nominated by President in the field of art, literature, science and social service. ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். எலெக்ஷன். நம்ம இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம யாரெல்லாம் எலெக்ட் பண்ணுவோம்னா சென்ட்ரலில், ஸ்டேட்டில், லோக்கல் கவர்மெண்ட் எங்கேயுமே நம்ம பீப்புள் தான் வந்து எலெக்ட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து இந்தியாவை கவர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் எலெக்ஷன் யார் நடத்துவாங்கன்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு நடத்துவாங்க. பிரசிடெண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டர், மெஜாரிட்டி பார்ட்டி ஆஃப் தி லோக்சபா. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா வந்து டைம் பீரியட் பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு எலெக்ட் ஆவாங்க. இது வந்து டைரக்ட் எலெக்ஷன். இந்த லோக்சபாவில் 2 மெம்பர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து வருவாங்க, நாமினேட்டட் பை தி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்டட் பை எலக்ட்ரோரல் காலேஜ். அதில் வந்து எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் தி யூனியன் டெரிட்டரி இருப்பாங்க. இந்த ராஜ்யசபாவில் 12 members are nominated by the president in the field of art, literature, science and social services சொல்லியிருக்காங்க. Right. The Parliament House in India was designed by the British architect Edwin Lutyens and Herbert Baker in 1912 to 1913 and construction began in 1921 and ended in 1927. Okay, நம்ம ப்ரெசென்ட்டில் இந்தியாவில் இருக்க பார்லிமெண்ட் வந்து யார் டிசைன் பண்ணதுன்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் இன் 1912 to 13. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 21 ஆரம்பித்தாங்க, ended in 27. 5 years கழிச்சு முடிச்சிருக்காங்க 1927. First election in democratic India. First Lok Sabha election held in India between 25th October 1951 and 21st February 1952. இவ்வளோ தூரம் நடந்தது. இதை வின் பண்ண பார்ட்டி யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். எத்தனை சீட்ஸில் வின் பண்ணாங்கன்னா 364 for 489 சீட்ஸில். ஸோ ஹூ வாஸ் எலெக்டட்னா ஜவஹர்லால் நேரு, ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போ ஜென்ரல் எலெக்ஷன் ஃபார் லோக்சபா வந்து 25th October 1951 to 21st February 1952 வரைக்கும், 51 to 52 வரைக்கும் நடந்திருக்கு. ஐஎன்சி வின் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா ஜென்ரல் எலெக்ஷன் 1920 to elect the members of Imperial Legislative Council and the Provincial Council. They were the first elections in the country's history. அப்போ ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் எங்கே நடந்ததுன்னா பிரிட்டிஷ் பீரியடில் எப்போ நடந்ததுன்னா 1920. எந்த போஸ்ட்டுக்காகனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் ப்ராவின்சியல் கவுன்சிலுக்கும் மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ நம்ம இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஆர்கன்ஸில் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மூணுமே வந்து செப்பரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா ரிட்டன் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஃபெட்ரல் ஆர் யூனிட்டரி, ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ரைட், இப்போ நம்ம டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ரிட்டன், அன்ரிட்டன், ஃபெட்ரல், யூனிட்டரி, ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போது ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன்னு சொல்லக்குள்ள ரிட்டன்னா எழுதின கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன்னா எழுதாத கான்ஸ்டியூஷன். ரைட், அடுத்த செகண்டாக பார்த்தது வந்து ஃபெட்ரல் அண்ட் யூனிட்டரி. இப்போ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இட்ஸ் அ சாவரன் ஸ்டேட். யூனிட்டரி சொல்கிறேன், இட் இஸ் அ சாவரன் ஸ்டேட் கவர்ன் அஸ் அ சிங்கிள் என்டைட்டி. ஓகே, அது வந்து ஒரு சாவரன் ஸ்டேட்டை ஒரு சிங்கிள் கவர்மெண்ட்டு தான் அதை வந்து ரூல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சுப்ரீம். நம்ம சென்டரில் இருக்க கவர்மெண்ட் தான் சுப்ரீம், அதாவது ஹையஸ்ட் பவர் அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் எக்ஸசைஸ் ஒன்லி பவர்ஸ் தட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டிக்ளேர்டு டு தெம். ஓகே, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்குதோ, அதாவது என்னென்ன டாஸ்க் கொடுக்குதோ அதை தான் கீழே இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே வந்து செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்
பவர்ஸ் ஆர் டிவைடட் பிட்வீன் த நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் த ரீஜனல் கவர்மெண்ட் பை தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். அதாவது அவங்க எழுதக்குள்ள கான்ஸ்டியூஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தந்த ஒர்க் இருக்குது, ரீஜனல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பர்டிகுலர் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட். இது வந்து சென்டரில் இருக்கிற கவர்மெண்ட்டை இந்த பேர்லலாம் சொல்லுவாங்க, ஃபெட்ரல், சென்ட்ரல் ஆர் யூனியன். கீழே ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து ரீஜனல், ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ, ஸ்விட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா இங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட், சப் யூனிட், மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே இருக்கும். யூனிட்டரியில் யூனிட்டரினா சிங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட், மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அவங்களுக்கு வந்து ஒன் சிட்டிசன்ஷிப் தான் தருவாங்க. சப் யூனிட் கேனாட் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர எந்த கவர்மெண்ட்டுமே தன்னிச்சு செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். பவர்ஸில் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். ரைட். இப்போது ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம்னா 2 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஒன்று வந்து சென்ட்ரல், இன்னொன்று வந்து ஸ்டேட். டியூவல் சிட்டிசன்ஷிப். அப்போது ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் மோஸ்ட்லி டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கலாம். ஃபெட்ரல் யூனிட் ஆர் ஆன்சரபிள் டு தி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஆன்சரபிள் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். டிவிஷன்ஸ் ஆஃப் பவர். அப்போ பவரை வந்து பிரித்து கொடுப்பாங்க. டீசென்ட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் பவர். ரைட். சென்ட்ரலைசேஷன்னா எல்லாமே வந்து ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். டீசென்ட்ரலைசேஷன்னா பவர்ஸை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கும் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து கண்ட்ரீஸும் நேம் ஆஃப் த பார்லிமெண்ட்டும் பார்க்கலாம். ரைட். ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேல் வந்து நெஸ்ட்டு, ஜெர்மன் வந்து பண்டஸ்டேட், டென்மார்க் வந்து ஃபாக்கெட்டிங், நார்வே வந்து சார்ட்டிங், யூஎஸ்ஏ வந்து காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ரைட். President directly elected by people, Prime Minister from the majority party. Right. Presidency form of governmentல president தான் directly elected by the people. அதுவே parliamentary form of governmentல people vote பண்ணுவாங்க for the particular party. அந்த particular party வந்து majority seat win பண்ண உடனே அந்த பார்ட்டியிலேருந்து ஏதாவது ஒரு மெம்பரை எலெக்ட் பண்ணி அவருக்கு வந்து இந்த பிரைம் மினிஸ்டர்ன்ற போஸ்ட் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டர் இஸ் சுப்ரீம். அப்போது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட்டை தான் வந்து சுப்ரீம் பவர், அதாவது ஹையஸ்ட் பவராக சொல்லுவாங்க. அதே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட்டை தான் வந்து என்ன டெசிஷன் மேக் பண்ணுதோ அதுதான் வந்து சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர், ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், சென்ட்ரலைசேஷன். ஓகே, இதில் வந்து பவர்ஸை பிரித்து கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட்ரியில் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து கிடையாது. சென்ட்ரலைசேஷன்னா அவங்களே தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தான் வந்து எல்லா அத்தாரிட்டி எல்லா லாஸும் மேக் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் வித் ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன்ஸ். President head of the state, President head of the state, President head of the government, Prime Minister head of the government. அப்போ இது வந்து நிறையா இதில் நமக்கு சூஸில் கேட்பாங்க. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து பிரசிடெண்ட்டு தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ரெண்டுத்துக்குமே பிரசிடெண்ட்டு தான் ஹெட்டு. அதுவே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து பிரசிடெண்ட்டு, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர். இது வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப், இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் ஃபார் பிரசிடென்சி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கலெக்டிவ் லீடர்ஷிப் ஃபார் பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள். பிரசிடென்ட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ். ரைட். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் சொல்லலாம், இல்லை கேபினெட் கவர்மெண்ட்னு சொல்கிறான், இல்லை ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆர் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டர் ஃபார் இஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட். இது வந்து இங்கே வரணும்.
பிரசிடென்ஷியல் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வரணும். அதுதான் ஒரு ஏரோ மார்க் போட்டு எழுதி வச்சுருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ். இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ஷியல் ஆர் நான் ரெஸ்பான்சிபிள் நான் பார்லிமெண்டல் ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் இதுன்றது வேறு சில பெயர்கள் ஃபார் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா அண்ட் ஸ்ரீலங்கா. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா அண்ட் இந்தியா. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை எலக்ட்ரல் காலேஜ் ஃபார் அ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் 4 years. எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா இம்பீச்மெண்ட் not by Congress. The presidential governor will, with the help of a cabinet or a small body called kitchen cabinet, advisory body consists of non-elected department secretariat. Members are appointed and removed by him. President and his secretariat are not responsible to the Congress. The president cannot dissolve the House of Representatives, the lower house of the Congress. Separation of the powers in the basics of the American presidential system. Legislative, executive, judiciary, 3 independent organ. ஓகே, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து பிரசிடெண்ட்டை வந்து எலக்ட்ரல் காலேஜ் மூலயமா எலெக்ட் பண்ணுவாங்க ஃபார் அ டேர்ம் ஆஃப் 4 years. இவர் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் தான், நாட் பை தி காங்கிரஸ். பிரசிடெண்ட் எப்படி கவர்ன் பண்ணுறாருனா ஒரு சின்ன கேபினெட் மூலயமா கவர்ன் பண்ணுறாரு. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க. இந்த கிச்சன் கேபினெட்டில் யார் இருப்பாங்கன்னா ஒரு அட்வைசரி பாடி கன்சிஸ்ட் ஆஃப் நான் எலெக்டட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. எலெக்ட் பண்ணவங்க கிடையாது, நான் எலெக்டட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அண்ட் ரிமூவ்டு பை ஹிம். இதில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், அவர் தான் ரிமூவ் பண்ணுவார். பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரிஸ், பிரசிடெண்ட்டும் and secretary வந்து is not responsible for the Congress. President cannot dissolve the House of Representatives, the lower house of the Congress. இவர் வந்து dissolve பண்ண முடியாது. Separation of power is the basics of the American presidential system. அப்போ American presidential system ஓட basic என்ன functions என்னன்னா separation of the powers. என்னன்னா 3 independent organ. அது ஒன்று வந்து legislative, executive, இன்னொன்று வந்து judiciary. The concept of governance is the process of decision making and the process by which decisions are implemented. Government and governance are synonym, both denoting the exercise of authority in an organization, institutions or state. Okay, governance oda concept என்னன்னு சொல்லியிருக்காங்க. governanceன்றது process of decision making and the process by which decision are implemented அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் கவர்னன்ஸும் ஆர் சினோனிம், ரெண்டும் ஒரே மீனிங் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் டினோட்டிங் தி எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி இன் அன் ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்டேட். ஓகே, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர் கவர்னன்ஸ் சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Historic transaction in Bhutan. 3rd king, abolishment of slavery. 4th king, abdicate of regal title. 5th king, democratic election and establishment of local self-government. Transition from hierarchical monarch to parliamentary democracy. Okay, பூட்டானில் ஒரு மொனார்க்கியல் ஃபார்ம்லேருந்து எப்படி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்கன்றது தான் சொல்கிறாங்க. இது யார் மூலியமாக நடந்ததுன்னா 3rd, 4th and 5th கிங் மூலியமாக நடந்தது. 3rd கிங் வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பண்ணார். 4th கிங் வந்து அதாவது இந்த டைட்டில்லாம் கொடுப்பாங்க இல்லையா கிங்ஸ்க்கு, அதை வந்து அப்டிகேட் பண்ணார், அது வந்து அபாலிஷ் பண்ணான்னு சொல்கிறாங்க. 5th கிங் வந்து டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கொண்டு வந்தது அப்படின்றத பார்க்கலாம். 2006 த கிங் அப்டிகேட்டட் த த்ரோன் 34 years ஆஃப்டர் அசைனிங் இட். அதாவது யாருன்னா இந்த 4th கிங் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 2006 34 years ஆஃப் ரூலுக்கு அப்புறம் இதெல்லாம் அந்த டைட்டில்லாம் எல்லாமே அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அவரோட his son crowned Prince Jimmy Kesar Namgyal Wangchuck become the 5th monarch and the head of the state of Himalayan kingdom. Now Bhutan is parliamentary democracy and the King Jimming a constitutional monarch. Right. அப்போ ஃபாதர் என்ன பண்ணார், அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பண்ணார். சன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சன் பெயர் பார்த்தோம்னா
பிரின்ஸ் ஜிம்மிங் கேஷர் நம்யால் வாங்ஷு. இவர் தான் வந்து 5th கிங்காக வந்து க்ரான் ஆனார். எந்த கிங்டம்லனா ஹிமாலயன் கிங்டமில். ஸோ ஹீ ப்ராட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இப்போது கிங் ஜிம்மிங் இஸ் த கான்ஸ்டியூஷனல் மோனார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் ரெவல்யூஷன் அண்ட் டெமோக்ரஸி இன் நேபாள் எப்போ கொண்டு வந்தாங்க பார்ப்போம். ஆன் April 2006 the leader of Nepal vibrant pro-democracy civil society movement 7-party alliance SPA called for a million-strong demonstration to be staged at 7 different points along the ring road encircling the capital Kathmandu. The millions of citizens who made up the people's movement demanded an end to autocratic rule of monarchy and restoring the total democracy in Himalayan kingdom. And unprecedented development forced King Gyanendra to step down and pave way for democracy. ஓகே, அப்போ இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி மூலியமாக தான் வந்து நேபாள் பீப்புள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2006 ப்ரோ டெமோக்ரஸி சொசைட்டி மூமெண்ட். இந்த பார்ட்டி பேர் என்னன்னு பார்த்தோம்னா 7-party alliance. இவங்க வந்து நிறையா பீப்புள் வந்து டெமோக்ராட்டிக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா ரிங் ரோட் என்சர்க்லிங் த கேபிட்டல் காட்மண்டு. இந்த காட்மண்டு கேபிட்டலில் சுற்றி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. ரைட், மில்லியன்ஸ் ஆஃப் சிட்டிசன் மேட் அப் தி பீப்புள்ஸ் மூமெண்ட். அப்போ இது வந்து ஒரு பீப்புளோட மூமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த பீப்புளோட மூமெண்ட் வந்து கேவ் என் டு தி ஆட்டோக்ராட்டிக் ரூல். அதாவது ஆட்டோக்ராட்டிக்னா என்ன, அவங்களே வந்து ரூல் பண்ணுவாங்க, ஒருத்தரே தான் ரூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்டையர்லி. ரைட், அப்போ இந்த ஆட்டோக்ராட்டிக் ரூலை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு டெமோக்ராட்டிக் ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் unprecedented development force King Gyanendra to step down and paved way for democracy. upon the autocratic ரூலில் இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா கிங் கைனேந்திரா. இவரை வந்து கீழே இறக்கிட்டு ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் வேணும்னு இவங்களாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா நேபாள் பீப்புள். ரைட், ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன் இந்தியா பார்க்கலாம். இது வந்து ஷெட்யூல் 7 கொடுத்துருக்கு. அப்புறம் கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸில் பார்த்தோன்னா பார்ட் 9 வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் வந்து ஆர்டிக்கல் 245 to 255, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து 256 to 263, ஃபினான்ஸ் வந்து 268 to 293. ஓகே, யூனியன் லிஸ்ட் வந்து 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ், போர்ட்ஸ், டெலகிராஃப், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸ்டேட் லிஸ்ட்டை வந்து 61 சப்ஜெக்ட்ஸாக. ஒன்று வந்து பப்ளிக் ஆர்டர் இன் ஸ்டேட், போலீஸ் ப்ரிசன், லோக்கல் கவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 52 சப்ஜெக்ட்ஸு. ஒன்று வந்து கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீஜர்ஸ், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், எக்கனாமிக் அண்ட் ஸ்பெஷல் பிளானிங், நியூஸ் பேப்பர், புக்ஸ் அண்ட் பிரிண்ட் ப்ரெஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ யூனியன் லிஸ்ட் 100 சப்ஜெக்ட்ன்றது வந்து யூனியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதுதான். ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸு, ஆர்ம்டு ஃபோர்ஸ், இது எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணும். ஸ்டேட் லிஸ்ட்டுன்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறது. அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஆர்டர் இந்த ஸ்டேட்டு, போலீஸ் ப்ரிசன், லோக்கல் கவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர். கன்கரண்ட் லிஸ்ட்டில் யார் யார் வருவாங்கன்னா கன்கரண்ட் இன் த சென்ஸ் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், இவங்க 2 பேருமே கம்பைன் பண்ணுறது தான் இந்த கன்கரண்ட் லிஸ்ட். இல்லை யார் யார் வரணும்னா கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீஜர்ஸ், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், எக்கனாமிக் அண்ட் ஸ்பெஷல் பிளானிங், நியூஸ் பேப்பர், புக்ஸ், மேகசின், பிரிண்ட் ப்ரெஸ், பாப்புலேஷன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வருவாங்க. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் பூட்டான் ஆன் 18th July 2008. word coined by 4th king of Bhutan Jigme Shinge Wangchu in 1970s. Central tenets are sustainable and equitable social economic development, environmental conservation, preservation and promotion of culture and good governance. Okay, அப்போ கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் யார் கண்டுபிடிச்சதுன்னா பூட்டான். எப்போனா 18th July 2008. இந்த வேர்ட் வந்து காயின் பண்ணுறது வந்து 4th கிங்கு ஜிம்மிங்
ஷேங்கே வாங்ஷு. ஓகே, அவங்களோட சன் வந்து 5th கிங். அவரோட பேர் வந்து பிரின்ஸ் ஜிம்மி கேஷர் நம்யல் வாங்ஷு. இவர் வந்து 4th கிங். இவர் தான் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில் கொடுத்தது இல்லையா? ரைட். எப்போன்னு பார்த்தோம்னா 1970s. இதோட மெயின் தீம் என்னென்னா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது எக்கனாமிக்லேயும் சொசைட்டிலையும் டெவலப்மெண்ட் இருக்கணும். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சரௌண்டிங்ஸ்லேயும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர், அதாவது அவங்கவுங்க கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதும் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இருக்கணும். அண்ட் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கம்பைண்டாக ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் 9ல் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 3 ரெண்டும் கம்பைன் பண்ணி வர லெசன் தான் இது. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.